கனிம வள கொள்ளைக்கு முக்கிய காரணமே தமிழக சபாநாயகர் தான் என பாமக மாநில பொருளாளர் திலகபாமா குற்றச்சாட்டு வைத்துள்ளார். தென் மாவட்டங்களிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு வரும் கனிம வள கொள்ளையை கண்டித்து தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பாமக மாநில பொருளாளர் திலகபாமா, கனிம வள கொள்ளைக்கு முக்கிய காரணம் திமுகவினர் தான் எனவும், அதிலும் தென் மாவட்டங்களிலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்படும் கனிம வள கொள்ளைக்கு முக்கிய காரணமே தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுதான் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுக அரசின் பல்வேறு ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கனிம வள கொள்ளையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 600 கோடிக்கு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதுவும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி எல்லாம் சேர்ந்து 1000 கோடிக்கு மேல கனிம வளங்கள் கொள்ளை போய் கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு கேள்விதான், கேரளாக்காரன் தான் ஊருக்காரங்களுக்கே தான் இடத்துல இருந்து மண்ணல்ல விட மாட்டேங்கிறான். ஒரு பெண்ணா இவ்வளவுதான் அல்லணும், இது அள்ளக்கூடாதுன்னு வச்சிருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி எந்த வித சட்டமும் இல்லையா? இருக்கு, எல்லா சட்டமும் இருக்கு. சட்டத்தை மீறுவர்கள் தான் சட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்ப எங்களுக்கு பிரச்சனை. இங்க இருந்து மட்டும் அடைமதிப்பான் குளத்துல சாவு நடந்து அது குவாரி மூடப்பட்டுச்சு. அதை ஒட்டி 54 குவாரிகள் மூடப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு திருப்பி புது குவாரின்னு பேரை மட்டும் வச்சு குவாரிக்கு அனுமதி வாங்கிட்டாங்க. மக்களுடைய இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு அப்புறமும் அனுமதி கையெழுத்து திமுக கொடுக்குது. அப்ப இது மக்களுக்கான அரசா, பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கான அரசா?